ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது ரேஷன் கடையில் புதிய கருவியை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கருவி இதுக்கு என்ன செய்யும், இதை பற்றின முடிவுறதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருது. இந்த அத்தியாவசிய பொருட்கள் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுத்து வருது. எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கே நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கைரேகை பதிவு கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது சில நடைமுறை சிக்கல்களையும் ஏற்படுத்தி வருது. காரணம், வெளியூர்களில் வசித்து வருபவர்கள், தினக்கூலி வேலைக்கு செல்பவர்கள் ரேஷன் கடை நேரத்திற்கு சரியாக செல்ல முடிவதில்லை. அப்படியே சென்றாலும் காத்திருந்து கைரேகை பதிவு செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். அதனால தான் கைரேகை பதிவுக்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும், குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் என்று ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே சமயம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொருட்களை சரியாக விநியோகிக்க வேண்டும் என்பதற்காகவே 35,750 ரேஷன் கடைகளுக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவிகளை வழங்கப்பட்டுள்ளன. காரணம், கார்டுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் வாங்கியது போல் கருவியில் பதிவு செய்து முறைகேடு நடப்பதாக சொல்லப்படுது. மேலும் பொருட்கள் வழங்கிய உடனேயே கார்டுதாரர்களின் செல்போன் நண்பருக்கு அனுப்பப்படும் மெசேஜ் பலர் கவனிப்பதில்லையாம். அதனால தான் கைரேகை பதிவு மட்டுமின்றி ரசீது தரும் பிரிண்டர் வசதியுடன் ஒருங்கிணைந்த புதிய கருவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். இதுவரை 2,750 கடைகளுக்கு புதிய கருவிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 1000 கடைகளுக்கு வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருது. எப்படியும் விரைவில் பணிகள் அனைத்தும் முடிந்து அனைத்து கடைகளிலும் இது பயன்பாட்டுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்கும்போது ரசீதை பார்த்து என்னென்ன வழங்கப்பட்டுள்ளன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஸோ இது மூலமாக ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய திருட்டுகளை, ஊழியர்கள் நடத்தக்கூடிய முறைகேடுகளை தடுக்க அரசாங்கத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யப்படும். இந்த திட்டம் செயல்முறைக்கு வந்தாக்கா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.